and the case study is about the retail management system related data. Myself Kalaris. Myself Ashwini. Myself Yoga Prakash. Myself Finish Kumar. Here the retail store management system is the data is stored based on their purpose, and there are many types of data stored like transaction data. Here the transaction data involves the transaction code, payment method, etc. And the next is about the employee ID data, and here the employee shift and their timings are mentioned. And the next is about the product data. Here the product data contains about the details about the product like the discounts, offers, etc. And the next is about the customer data, and the customer data involves the customers' names and their phone number, contact details, and their address, etc. And database. The collection of data is stored in the database, like the customer ID, sales ID, and payment ID, and the product details are stored in the database. டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது நம்மளோட ப்ராடக்ட் வந்து மந்த்லி வந்து ரெவென்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து நம்மளோட என்ன ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ரெவென்யூ வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராடக்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டை அதிகமாக பை பண்ணுறாங்க, இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து கம்மியாக பை பண்ணுறாங்கன்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். இப்போ அதாவது கம்மியாக டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கம்மியாக இருக்கா, இல்லை அந்த ப்ராடக்டோட இது கம்மியாக இருக்கா, நம்மலாம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டில் வந்து இன்வால்வ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டோரில் இருக்கிற என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, அதாவது சேல் ஆகிருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்மளோட ஸ்டாக்கில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். தட்ஸ் ஆல். Data warehouse these stores the data building in database. So these are used in retail building for product analyzing and reporting and predicting the stock of retail building products, and they are identifying the purchase behavior in retail building store. So data mining involves extracting valuable insights from large value databases. ஸோ இப்போ ரீட்டைல் பில்லிங் இருக்குன்னா அதில் இருக்க லார்ஜாக இருக்கிற டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் டேட்டா மைனிங் சொல்லுவோம். இதில் வந்து 4 டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து அசோசியேஷன் ரூல் மைனிங். இப்போது அதோட எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ கஸ்டமர்ஸ்லாம் மில்க் வாங்குறாங்கல்ல, அந்த கஸ்டமர் தான் ப்ரெட்ன்ற அந்த இதையும் வாங்குவாங்க. ஸோ அதை பொறுத்து சொல்கிறது அசோசியேஷன் ரூல் மைனிங் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கிளஸ்டரிங்கில் வந்து குரூப்பிங் பற்றி சொல்லுவாங்க. இதில் வந்து இன்வெஸ்டர்ஸை பற்றி ஹையாக ஒரு அக்கேஷ்னல் டைமில் என்னென்ன அதிகமாக எப்போ அந்த அக்கேஷ்னலில் என்ன சேல்ஸ் ஆகுதோ அதை வந்து குரூப்பிங் பண்ணி சொல்கிறது கிளஸ்டரிங். நெக்ஸ்ட் வந்து ப்ரிடிக்ஷனில் வந்து இப்போ ஹை ட்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ட்ரெண்டில் என்ன சேல்ஸ் ஆகுதோ அதை பொறுத்து ப்ரிடிக்ட் பண்ணி சேல்ஸ் ஆகுது ப்ரிடிக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஆனமாலி டிடெக்ஷனில் வந்து அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன், இந்த ஃப்ராடு இதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறது ஆனமாலி டிடெக்ஷன். இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பர்சனலைஸ்ட் ப்ரொமோஷன், டைனமிக் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறம் ஃப்ராட் டிடெக்ஷன். ஸோ ஓவரால் வாட் இஸ் தி மெயின் திங் இந்த ரீட்டைல் கம்பெனியில் ஒரு டேட்டா செட்ஸ் எப்படி இருக்கணும், டேட்டானா என்ன, அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னென்னு கேதர் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர் இட் அஸ் அண்ட் டேட்டா பேஸ். தென் அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், அதனுடைய ரிலேஷனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது என்னது உங்களுடைய டிபிஎம்எஸில் வருது. தென் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட்ஸாக ஸ்டோர் பண்ணுற அந்த ரீட்டைல் கம்பெனியோட டேட்டா செட்ஸ் அதெல்லாம் வேர் ஹவுஸில் இருக்கும். ஸோ ஃபைனலி வாட் இஸ் செட் மைனிங்கில் ஃபுல்லாக உங்களுடைய ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்க டேட்டாஸில் எடுக்கிறது அசோசியேட். ஸோ அசோசியேட்டாக கம்பைண்டாக வாட் ஆர் தி டேட்டா செட்ஸ் எல்லாத்தையும் ஐட்டம்ஸ் எல்லாம் ரீட்டைல் கம்பெனியில் பை பண்ணுவாங்கன்னு அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு அவங்க சொன்னாங்க இல்லையா, அதுதான் அசோசியேஷன். ஸோ அதுலேயே வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், தென் கிளஸ்டர் குரூப்பிங் எப்படி பண்ணலாம், தென் அன்வான்ட் டேட்டாவை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த அனாமலி. ஸோ இதெல்லாம் புட் டுகெதர் தான் இருந்தது உங்களுடைய ஓவரால் எக்ஸாம்பிள் வியூ ஃபார் டேட்டாபேஸ் அண்ட் தி டேட்டா வேர்ஹவுஸ் ஃபார் தி ரீட்டைல் கம்பெனி. ரைட்? தேங்க்யூ.
mainly in metro cities, now prefers buying groceries from these platforms. According to a recent survey, 60% of respondents in the age category of 18 to 25 now prefer buying things on quick commerce over other channels. And this phenomenon is changing the entire Indian retail market. In addition to many Kirana stores shutting down, even organized retail companies are now being impacted by this. And one company which has the most to lose is Reliance. Reliance is India's largest organized retailer with over 18,000 stores and a presence in every